கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆராதனைக்கு ஆரம்பமாக சங்கீதம் ஒன்றை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. வழி அழிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிற, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய மகிமை உள்ள ஆலயத்தில் நின்று துதிக்கும்படி இந்த அடியாளுக்கும் ஜீவன் சுகம்பலனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே மறுபடியும் உம்முடைய ஆலயத்திலே கூட்டி சேர்த்த மகா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் ஒருவரை எங்களை உறங்காமலும் தூங்காமலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்கள் சுத்த கிருபையாக இருக்கிறபடினால் ராஜா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, உமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கால் சறுக்குகிற போதெல்லாம் உங்கள் கிருபையினாலே தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்துமாவை தேற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்திலே மௌனத்திலே வாசம் பண்ணி இருக்கும் என்று சொன்ன தாவீதை போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையாயிராவிட்டால் எப்பொழுதோ எங்கள் ஆத்துமா மௌனத்திலே வாசம் பண்ணி இருக்கும் ராஜா. அதை நினைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ராஜா, தந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் இந்த நாளில் அப்பா, இந்த துவக்கம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் ஆண்டவரே உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக ராஜா. நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை தான் ஆண்டவரே எங்களுக்கு வேணும் ஏசப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் கடந்து செல்லும் போது ராஜா, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்துகிற தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், இதோ இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்மிடத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறபடி நான் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தையும் பார்க்கிற தேவன் நீர் கர்த்தாவே. நீர் முகத்தை பார்க்கிற தேவன் இல்லை ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாயிருந்து என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன கண்ணீரோடு, என்னென்ன வேண்டுதல்களோடு கர்த்தாவே வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் அறிந்த தேவன் நீங்க மட்டும்தான் இசப்பா. அப்படியே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஆண்டவரே நிறைவேற்றி கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தோடு ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தோடு கடந்து போக ராஜா கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் இரக்கங்களின் பிதா ஆண்டவரே. சகலவிதமான ஆறுதலின் தேவன் நீங்க மட்டும்தான் இசப்பா. உங்க கோபம் ஒரு நிமிடம், உங்க தயவு நீடிய வாழ்வு கர்த்தாவே. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே நீர் களிப்புண்டாக்குற கர்த்தராய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தினதுக்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனை முழுவதும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக ராஜா. இந்த மியூசிக் டீமை உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இதை எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளை
பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் வியாதி பலவீனப்பட்டு கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலும் உமக்கு ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் காண்கிறீர் ராஜா. அவர்களை பலப்படுத்தி இந்த நாளிலே கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எத்தனையோ பேர் பலவீனத்தோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பலத்தினாலே நிரப்பி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொன்னது போல ராஜா, நாங்கள் உங்கள் நாமத்தை பாடும் பொழுதும் துதிக்கிற பொழுதும் எங்கள் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் இந்த நேரத்தை அசட்டையாய் எண்ணாதபடி ராஜா, முற்றிலுமாக ஒவ்வொருவரும் தாழ்த்தி உடைய பாதத்தில் உங்களை மட்டும் ஆராதிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. வேற எல்லா சிந்தனைகளையும் இந்த ஆலயத்தின் புறம்பாக போட்டுவிட்டு கர்த்தாவே, உங்கள் நாமத்தை மட்டும் துதிக்க உதவி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செய்தி நேரத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய நிலத்தையும் அந்த இருதயமாகிய நிலத்தை பண்படுத்துவீராக ராஜா. அதுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க போகிற வல்லமை உள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருடைய ஆத்துமாவும் உயிரடையணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். என்னென்ன வேண்டுதலோடு வந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்றபடி நீர் பேசுவீராக ராஜா. பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நாரே என்று சொன்னது போல ராஜா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமான வார்த்தைகளே ராஜா நீர் பேசுவீராக ஆண்டவரே. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக ராஜா. எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் மட்டும் இந்த ஆலயத்தில் இருந்து எல்லாரும் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. என்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமேன். நம் தேவன் நல்லவர். ஆமேன். நம்மை இம்மட்டும் நடத்தி வந்த தகப்பன் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஆமேன். நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இம்மட்டும் நம்மை காத்து நடத்தின யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா, அவர் யெகோவா தேவம். ஆமேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஆமேன். தேவ ஜனமே, ஆமேன். நாம் ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். நம்முடைய அப்பா சாதாரணமானவர் அல்ல. ஆமேன். அவர் இயற்கைக்கும் ஆமேன் அப்பாற்பட்ட ஆமேன் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமேன். அவர் நமக்குள்ளே இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமேன். வேதம் கூறுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீங்களோ அது நடுவே வருவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஆமேன். நாம் கூடி வருவதற்கு முன்பாகவே ஆமேன் தேவாதி தெய்வம் இந்த இடத்துல ஆமேன் கடந்து வந்து விட்டார். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் நம் கண்களை மூடி அப்படி அப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆமேன். ஆண்டவர் என்று நமக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். விழுந்து போன காரியத்திலிருந்து ஆண்டவர் இன்று நம்மை திரும்ப எடுப்ப போகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் விழுந்து போச்சோ, ஒருவேளை அப்பாவுக்கு நம்ம ஆமேன் வேதம் கூறுகிறது, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் தான். அவர் நம்ம அப்பா தான். ஆனால் அப்பாவுக்கு விரோதமாக நிறைய நேரம் அப்பா பேச்சை கேட்காம, அப்பாவுக்கு கீழ்ப்படியாம, அப்பாவுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்ததுனால நம்ம ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம். ஆமேன். நாம் விழுந்து கிடக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆமேன் திரும்ப எடுப்பித்து ஹல்லேலூயா நம்மை திரும்ப அவர் கட்ட போகிறார். அவர் நம்மை திரும்ப வணைய போகிறார். பாவி என்று ஒருவேளை தள்ளி இருக்கலாம்.
நம்மளே நம்மை குற்றம் சாட்டி கொண்டு விழுந்து போயிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஜீவனை தந்து, ஆமென் ஆமென், நமக்கு ஜீவனை தந்து நம்மை உயிரோடு ஆமென் காலூன்றி நிற்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த ஆராதனை, அதற்கு தான் இந்த துதி பலிகள். ஆமென். கண்களை மூடி ஆமென் ஆமென். முதலாவது நம்ம செய்யக்கூடிய காரியம் அப்படியே அர்ப்பணிக்கிறது. ஆமென். அப்பா நான் பாவிதான் ஆண்டவரே, அப்பா நான் நானா வந்திருக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்தில் ஆண்டவரே தேவன் தவிர ஒருவனும் நல்லவன் அல்ல என்று வேதம் கூறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற ஆண்டவரே, அப்பா நான் விழுந்து போனதுக்கு காரணமான அந்த பாவம், அப்பா அந்த பாவத்தை ஒரு ருசியாய் கழுவணும் ஆண்டவரே. நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மரித்தார். நம்மை மீட்டெடுத்தார். ஒரு ரத்தத்தில் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர். இந்த வேளையில் அவன் கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே எங்களை அப்படி ஆண்டவரே எங்கள் பாவங்கள் அப்பா எங்கள் கண்கள் ஆண்டவரே, எங்கள் பேச்சுகள் அப்பா, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அப்பா அநேக நாட்கள் அநேக நேரங்களில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சது உண்டுதான்ப்பா. நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆமாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆண்டவரே, அப்படியே ஒத்துக்கிறோம் அப்பா. எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா குற்றங்களை குறைகளை எங்களுடைய எல்லா பாவங்களை அப்பா நீங்கள் இப்போ சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. எங்களை கழுவிருங்க ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறதுனால தானேப்பா நாங்கள் எங்களை கூட்டம் வந்திருக்கீங்க. எங்க அப்பா நீங்கள் எங்கள் மேலே சித்தம் வச்சதுனால தான் கூட்டம் வந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் மேலே ஒரு திட்டம் உண்டு தானப்பா, அப்படியே அறிக்கிடுவோம் அப்பா. எங்கள் மேலே ஒரு திட்டம் உண்டு தானே ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்கள் நேசித்ததுனால தானப்பா அப்பா ஆண்டவரே எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. உங்கள் கிருபையினால தானப்பா எங்களை ரட்சிச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல யோவாவை போல் நீதிமானும் இல்லை. யோசேப்பை போல் யோவாவை போல் நீதிமானும் இல்லை. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். திறந்து அப்பா நானா வந்திருக்கிறேன்ப்பா. அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவன் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. தேவஜனமே அவர் நம் மேலை அன்பின் நிமித்தமாக மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே.
எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. ஆமென். அவர் நம்மையில் வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையே தந்தார். ஆமென். நம்ம ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார் தேவ ஜனமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு அப்பா என்னை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார் என்று ஆமென் விசுவாசித்து ஆமென் கண்களை மூடி ஆமென் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்போ நோக்கி நான் பார்க்கிற ஆண்டவரே, அப்பா நான் வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நீங்க தான்ப்பா. எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில ஆமென் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா விழுந்து போன காரியங்கள்ல எங்களை தூக்கி விடுகிறவர் நீதான் ஆண்டவரே. பாவி என்று ஒருவனையும் தள்ளாதவர். தேங்க்யூ ஜீசஸ். பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிற தகப்ப நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு ருசியாய் நிரப்புங்க அப்பா. நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று துன்ப நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று துன்ப நேரத்திலே கருத்தாய் விசாரித்து கனிவோடனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து கனிவோடனை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. அவருடைய பாதம் அப்போ உங்க பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, நான் வெறுமையா போகக்கூடாதாப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நான் வெறுமையா போகக்கூடாதாப்பா. அப்போ உங்க கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய பாதத்தை பிடித்த ஓ அன்று மரியாதை போல ஆமென் அவருடைய பாதத்துல ஆமென் கண்ணீர் வெடித்தது போல நாமும் ஆமென் ஆண்டவரே நான் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா நீ நல்லவர், நீ ஜீவன் உள்ளவர், நீ எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். ஓ எங்களை நீர் வெறுமையாய் அனுப்புவதில்லை அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. கிருபையினால் நிரப்பும் அப்பா, ஒரு மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா. ஓ நன்றி அப்பா. விழுந்து போன காரியங்கள்ல ஓ தேங்க்யூ ஜீசஸ் எங்களை எடுப்பித்து விடுகிறவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆமென். வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆமென். அவர் நம்மை வெறுமையாய் விடுவர் அல்ல. ஆமென். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஓ அவர் நம்மை கைவிடாத தேவன். ஆமென். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை கைவிடாதவர் அப்பா, எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, எங்களை கைவிடாதவர் நீரப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே தந்தாரே. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே தந்தாரே. தேவ ஜனமே, தேவ ஜனமே ஆமென். கண்களை மூடி உலகத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். என்னுடைய ஆராதனையில ஆமென் அப்பா ஆமென் கடந்து வந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். மனிதன் முகத்தை பார்க்கலாம், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நம்முடைய யோசனைகளையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அறிந்திருக்கிறார். ஓ நன்றி ஆவியானவர். ஆமென். நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போமா. இயேசுவே உமக்கு நன்றி. யெகோவா ராஃபா உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம் உமக்கு நன்றி. ஓ செங்கடலை பிளந்தவரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில்
வச்சிருக்கிறவரே, ஓ நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. 7 குத்துகளுக்கு மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். அந்த வசனத்தில் ஆமென், நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து, ஆமென், அவர் திரும்ப எடுப்பிக்க போகிறார். முதலாவது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் கழுவிட்டார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவிட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து எங்களை ஆமென் அந்த இரத்தத்தால் எங்களை கழுவிட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஆமென். அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தர். ஆமென். ஆமென். கூட்டம் நடுவில் உலாவுகிறவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் வேதம் கூறுகிறது. தேவ ஜனமே, நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேலை இது. ஆமென். ஆவியானவர் நம்மை நிரப்பி ஓ பரிசுத்தத்துக்கு நேராக அழைத்து சொல்கிற வேலை இது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆமென். அவரல்லாமல் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேங்க்யூ பரிசுத்தரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, Hero
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீரும் சுத்த ஜோதியே அருவியே அடியனெங்கும் வாரீரோ துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் ஆமே துணை வேண்டும் தகப்பனே ஆமே நீங்க தான் எங்களுக்கு வேணும் ஆவியானவரே சக்திகள் பல என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எழுதுமப்பா பரிசுத்தம் என எழுதும் துணை வேண்டும் துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல நன்றி அப்பா அப்பா துணை வேண்டும் ஆவியானவரே எங்களை நிரப்புவீராகப்பா ஒரு மகிமை எங்களை நிரப்பட்டும் ஒரு வல்லமை எங்களை நிரப்பட்டும் அப்பா ஓ நன்றி ஆவியானவரே ஓ பரிசுத்தம் 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 ஓ பரிசுத்தம் என எழுதுவீராகப்பா நன்றி 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 ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தம் பரிசுத்தம் ஹalleluya ஹalleluya ஓ நன்றி அப்பா ஓ நன்றி ஆவியானவரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஓதி மாரி கவரவரவா ஓரவ கவசந்தரே வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் ஒரு மகிமை அப்பா ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் ஒரு வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஓ ரகவரவரவா ஹரிவாரி கரவலரவோ ஹரிவாரி ஹரிவாரி கரவரே ஹரி கரிரி வரகவரவரவா ஓ ரவரவா ரகவரவரவா ஹரி கரவலரவோ ஒரு மகிமையுள்ள வல்லமை அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வல்லமை எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வல்லமை எங்களுடைய எல்லா குற்றங்களையும் கழுவி ஓ ரகவரவரவோ எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வல்லமை ஒரு மகிமையின் வல்லமை எங்களை நிரப்பட்டும் எங்களை நிரப்பட்டும் எங்களை நிரப்பட்டும் ஓ ரகரவவா ஓ ரவகவரவரவா கைகளை தட்டி ஆவியானவரே ஓ ரிவரி கரவரவரவா ரவகவரவோ நீ கரவரவோ நீர் எங்களை நிரப்புவீராகப்பா நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே உங்க அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் அப்பா உங்க பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் அப்பா ஓ ரகவரவரவா நீ கரவரவரவா ஓ ரவகவரவரவோ ஓ ரகவரவரவோ உங்க பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது நீர் எங்களுக்கு எல்லாம் ஓ ரகரவகவா நீர் எங்களுக்கு எல்லாம் ரீகரவரவரவோ நீர் எங்களுக்கு எல்லாம் எங்களை நடத்துகிறவர் நீங்க தான் எங்களை நடத்துகிறவர் நீங்க தான் எங்களை மேய்ப்பர் நீங்க தான் ஓ தேங்க்யூ லார்ட் ரகவரவோ சந்திரா நீ கரவரவோ நீ பரகரவரவா ஹalleluya தேவா தேவா ஹரி போதார் இப்போ எங்களுக்கு வேணாப்பா தேவஜனமே கையில தட்டி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே ஹalleluya ஆமென்
ஹalleluya ஹalleluya. கைகளை தட்டி ஆவியானவருக்கு கரங்களை தட்டி ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா. ஹalleluya. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஜனமே, அசட்டை பண்ண வேண்டாம். அவர் மிகுந்த அன்புள்ளவர். இவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார் தேவஜனமே. நம்முடைய அப்பா நம்மை நிரப்புவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நமக்கு ஆமென் வேண்டிய வழிகளை செய்வதற்கு அவர் ஆசையோடு வந்திருக்கிறார். நாம் அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறார். இருதயத்தை கேட்கிறார் தேவஜனமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா தேங்குல்லா ஓ ரகபாஷாந்தரே, இது எவ்வளோ பரிசுத்தர் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். நன்றி அப்பா. ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. அவரே நமக்கு துணையாயிருக்கிறார். அவரே நமக்கு துணையாயிருக்கிறார். அவரே நமக்கு துணை. நாம் நம்பின செல்வமோ எதுவோ நமக்கு துணை இல்லை தேவஜனமே. கர்த்தரே என் துணையானி. ஆமென். பாவி என்று எத்தனை பேர் நம்ம தள்ளி இருக்கலாம். ஆமென். ஆனால் அவர் நம்மை தள்ளாதவர். ஆமென். எத்தனையோ இடர்கள் வந்த பொழுதோ நம்மை விட்டு விலகலையே, நம்மை விட்டு கொடுக்காத தேவன். நம்முடைய சத்துடைய கைகளிலும் ஆமென் உலக காரியங்களை நம்மை விட்டு கொடுக்கலையே, நம்மை விட்டு கொடுக்காமல் நடத்தினாரே. நம் வெட்கப்பட்டு போகலையே, நம்மை வெட்கப்படுத்த விடலையே. அப்பேற்பட்ட நல்ல தகப்பன், மிகுந்த அன்புள்ள. ஹalleluya. கர்த்தரே என் துணையானே, நித்தமோ என் பலனானே. கர்த்தரே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. பாவி என்னை பல தள்ளினார். ஆவியில்லை திகழ்ந்து விட்டார். பாவி என்னை பல தள்ளினார். விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா என்னும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமோ என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, சுற்றத்தார் காலத்தில் கொள்ளிவிட்டார். நம்பினோர் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் கொள்ளிவிட்டார். நம்பினோர் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறிய பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே
உமக்களிக்கின்றேனே. உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையாளி. நீத்தமும் என் நிழலாளி. கர்த்தரே என் துணையாளி. கர்த்தரே என் துணையாளி. நீத்தமும் என் நிழலாளி. கர்த்தரே என் துணையாளி. அவரே நமக்கு துணையானவர், அவரே நமக்கு நிழலானவர். மலை போன்ற பிரச்சனை வந்திருக்கலாம், ஓ அவைகளை எல்லாம் பனி போல உருக பண்ணுகிறவர். தேவ ஜனமே, அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஓ நன்றி தகப்பனே. அப்பா, எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே பனி போல உருக செய்திரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னமும் செய்வீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில விழுந்து போன காரியங்கள்ல ஆண்டவரே எங்களை எடுப்பிக்கிறவரே நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை சரி செய்து ஆமென் பாழாய் போனவைகளை எல்லாம் சரி செய்கிறவரே உமக்கு நன்றி. தேவ ஜனமே, நாம் ஆமென் ஆமென் அப்பாட்ட நிறைய போத்தனைகள் பண்ணியிருப்போம், நிறைய தீர்மானங்களை செலுத்தியிருப்போம். அவைகள் எல்லாம் மீண்டுமாய் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஏசப்பா, நிறைய நேரம் ஆண்டவரே தீர்மானம் பண்ணியிருக்கேன், ஆனா ஆண்டவரே அதை நான் நிறைவேற்றலப்பா. அப்பா, நான் விட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை அப்பா ஆண்டவரே, நான் இனிமேல் அப்பா அப்பாவுக்காக நான் எழுந்து நிற்பேன், அப்பாவுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். ஓ தானியேல் ஆமென் அந்த தேசத்துல அந்நிய தேசத்துல எப்படி வைராக்கியம் பாராட்டினது போல ஆமென் ஒரு நெகேமியா எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது போல அப்பா அப்பா நானும் ஆண்டவரே என் அப்பாவுக்காக வைராக்கியமாய் நிற்பேன், என் அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா, நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யாருமே இல்லப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா. அவர் ஆமென் வேதம் கூறுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடுவதில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தடையாயிருக்கிற காரியங்கள் இந்த வேளையில தேவன் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அவன் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆயிரம் நாவுகளும் நாடும் ராஜனே உம்மை பாடக்கூடுவோம். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் நாவுகளே தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுவோம். ஜீவனை உமக்களி கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிற வேலை, கைகளை உயர்த்தி ஏசப்பா எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கண்டதில்லை கர்த்தரே என் துணையாளி. நீத்தமும் என் நிழலாளி. ஹல்லேலூயா. கர்த்தரே என் துணையாளி. ஆயிரம் நாவுகள், ஆயிரம் அர்ப்பணிப்போடு பாடுவோமா, அர்ப்பணிப்போடு பாடுவோமா தேவ ஜனமே. அவர் பெரியவர், அவரை புகழ்ந்து பாடும்போது அவருடைய கிருபையினால் நிரப்புகிறவர். ஓ நன்றி ஆவியானவரே. அவரை புகழ்ந்து பாடும்போது ஆசீர்வதிக்கிறவர், அவரை புகழ்ந்து பாடும்போது வியாதிகள் மறைந்து போகும், அவரை புகழ்ந்து பாடும்போது எல்லா தரித்திரங்களும் மாறும், எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறும். நன்றி ஆவியானவரே.
ஆண்டவரே, இப்பொழுதே கர்த்தர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. கண்டதில்லை கர்த்தரே என் துணையாளி. நீரே எங்கள் துணையப்பா. நீத்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையாளி. Thank you, Jesus. பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களையும் அப்பா தகுதியாய் மாற்றி ஆண்டவரே அப்பா பிதாவே அழைக்கத்தக்க புத்திர சுயார்த்தனாவே தந்தீங்களப்பா. உங்க அன்புக்கு ஈடாக ஆண்டவரே ஒன்றுமே இல்லப்பா ஆண்டவரே. உங்க அன்புக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக தன்னையே தந்தீங்களப்பா. அப்பா நாங்கள் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை விட்டதுனால ஆண்டவரே உங்கள் இப்போ நீதிமன்றங்களா எங்களை மாற்றிருக்கீங்களா ஆண்டவரே. ஓ எத்தனை கிருபைகள் அப்பா. உங்க கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அதை அளவிட முடியாத கிருபப்பா ஆண்டவரே. அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து நடத்தினீரே. ஓ ஆண்டவரே அப்பா, மரண கண்ணிகள் எல்லாம் தெரிக்க பண்ணினீரே. ஆபத்துக்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டீரே. எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லப்பா. நாங்கள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்ல ஆவியானவரே. உங்க கிருபைதானப்பா எங்களை தாங்கி நடத்தினது. ஓ அந்த கிருபைதான எங்களை தாங்கி நடத்தினது. அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆவியானவரே. மகிமையில கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்களால ஒண்ணுமே இல்லப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் உங்க பாதத்துல எங்க சபைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டாண்டவரே. ஒழுங்க தழும்புள்ள கரத்தினால எல்லாருக்கும் சுகம் உண்டாகட்டாண்டவரே. அப்பா மனதுல போராடிட்டு கொண்டிருக்கலாண்டவரே. வெளியில சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கலாண்டவரே. ஆமென். என் தேவனீர் காயம் கட்டுகிறவரப்பா. எல்லா காயங்களையும் கட்டி ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற காரியங்கள்ல என் தேவன் இப்பொழுது ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். எல்லா மரண கண்ணிகளும் தெரிந்து போகட்டும். சத்துரு வைத்திர எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். தரித்திரங்கள் மறைந்து போகட்டும். விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் அப்பா அப்பா நாங்கள் ஆண்டவரே, எங்கள் சபைகள் ஆண்டவரே நம்ம விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்யுங்க அப்பா. விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் விடுதலை நாயகன் ஆண்டவரே. நீர் வெற்றி தருகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. நீர் விடுதலை தந்து நடத்துவீராக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய துதி விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கல்லான இருதயங்கள் இப்பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்ப கரைந்து போக்கத்தக்கத நம்ம வல்லமை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையோட இருதயங்களை ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் துதிகன மகிமை எல்லாம் ஓகே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உண்மையிலே கர்த்தர் அருமையாக எங்களை நடத்தினார். நாங்கள் 2014 இங்கே அபுதாபிக்கு வந்தோம். வந்த பிறகு கர்த்தர் 10 வருஷமாக தேவன் துணையாக இருந்து ஒரு சின்ன காரியங்களிலிருந்து எல்லாவற்றிலுமே தேவன் துணையாக இருந்து நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தேவன் இதுவரை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்பி வைத்தார். இனிமேல் என் தேவன் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பி வைப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. இங்கே ஸ்னேகாவுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையுமே கர்த்தருடைய கரம் கூட இருந்து அருமையாக தேவன் நடத்தினார். அதுபோல் நான் முன்னாடி சர்ச்சுக்கு வர்றது ஒரு போக்குவரத்துமாக தான் இருந்தேன். சில நாட்கள் எங்கள் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் குவைத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போ வருஷத்துக்கு 2 தடவை அப்படி தான் நான் போயிருக்கேன்.
ஆனால் இங்கே வந்துட்டு நான் கொஞ்ச நாள் அனுப்புவாங்க, ஒரு 3 மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2018க்கு பிறகு தொடர்ந்து சபைக்கு வர என் தேவன் கிருபை பாராட்டினாங்க. ஏன்னா சபையில் நாட்டுப்படணுங்கிறது எனக்கு அரிய வாஞ்ச. தேவன் வந்து தொடர்ந்து வர தேவன் உதவி செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். சபையில் வந்த நன்மையினால் எங்களை குடும்பமாக தேவன் ஆசீர்வதித்தார். அந்த நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்குனதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் கர்த்தர் வந்து அதுபோல் குடும்ப விஷயத்துலையும் வீட்டில் எல்லா தேவைகளையும் தேவன் இதுவரைக்கும் வந்து குறைவில்லாமல் தேவன் நடத்தியிருக்கிறாங்க. என் கணவருக்கு தேவையான சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து, எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்தித்து இதுவரை குறைவில்லாமல் நிறைவாக என் தேவன் தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை சுகபலத்தோடு பாதுகாக்கிற ஒரு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் சாமுடைய காரியங்களையும் கர்த்தருடைய காரம் கூட இருந்து, அவன் 5th படிக்கும்போது நாங்கள் இங்கே வந்தோம். அவன் இப்போ வந்து 3rd year படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க என் தேவன் போதுமானவராக இருந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிறைவோடு எங்களை கூட்டிகிட்டு போவதற்காக கர்த்தருக்கு கூடிய நன்றி செலுத்துகிறேன். மேலும் வந்து குடும்பத்தில் இன்னும் ஹஸ்பண்டு ஷாமனா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நீங்கள் சபையாக வந்து நீங்கள் அவங்கள ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதில்ல, பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றதில்ல, ஒவ்வொருவரும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பல விதங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் இல்லைட்டா பாப்பா விஷயத்தை நாங்கள் இவ்வளவு எளிதாக வந்திருக்க முடியாது. தேவன் அப்படியாக கூட என் தேவனைகள் நேசித்தபடினால இந்த காரியத்தில் தேவனை கிருபை பாராட்டினாங்க, இறக்க செஞ்சாங்க. அதுபோல் நான் இங்கே இந்த தேசத்துக்கு வந்த பிறகு தான் வந்து எனக்கு பைபிள் முன்னாடிலாம் வாசிப்பேன். ஆனால் அதை நேசித்து வாசிக்கவும் அந்த அர்த்தம் தெரியவும் தேவன் வந்து எனக்கு இங்கே கற்றுக் கொடுத்தாங்க. அதுபோல் ஆராதனை பாடல்கள் விரும்பி நேசித்து வாசிக்க மலையாள பாடலை கற்றுக் கொடுத்தாங்க, தமிழ் பாடல் கற்றுக் கொடுத்தாங்க, தெலுங்கு பாடல் எனக்கு வந்து தெரியாது. ஆனால் அதை கேட்குறதுக்கு ஒரு வாஞ்சியை தேவன் கொடுத்தாங்க. அப்போ வீட்டில் வந்து பாடல் போடும்போது அந்த காரியங்கள் எல்லாம் கூட தேவன் ஆவியானவர் உண்மையிலேயே அதிகமாக அவரை நெருங்கி சேர கிருபை தந்தாங்க. கர்த்தரோடு கூட ஆண்டவர் பக்கத்தில் நம்ம அவர் சமூகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களை தேவன் தந்தாங்க. பாப்பா வந்து இப்படி இருந்தாலும் அதன் மூலமாக தேவன் வந்து எனக்கு பெரிய கிருபை, அவர் பக்கத்தில் வர்றதுக்கு கிருபை தந்தாங்க. அந்த கஷ்டங்கள்லாம் அது இருந்தாலும் அது மத்தியில் தேவனோடு கூட இருக்கிறதுக்கும் அந்த காரியங்கள் இந்த உலகத்தின் மாயிலும் தப்பி தேவனுடைய பாதப்படியில் அமர, இல்லாட்டா என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கோம், எங்கள் குடும்பம் எப்படி போயிருக்கோம், நாங்கள் கர்த்தரோடு வந்திருப்போமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையின் வழியாக போனதுனால உண்மையிலேயே தேவனோட கூட இருக்க தேவன் உதவி செஞ்சாங்க. அதுபோல் ஸ்னேகாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது கூட சில பாடல் வரிகள்லாம் ஸ்னேகா பாட சொல்லுவாள். உண்மையிலே தேவன் வந்து சூழ்நிலையை பார்த்தா மிகவும் பயமாக இருக்கும். ஆனால் தேவன் அந்த பாடல் மூலமா தேவன் நடத்தி பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அந்த அலைனில் நாங்கள் போய் அவளுக்கு அந்த சர்ஜரி ஸ்கோலியாசிஸ் போகும்போதெல்லாம் அந்த 1 மாதம் அங்கே இருந்தோம். உண்மையிலே ஆண்டவரோடு இருங்க நல்ல ஒரு நேரம். ஏன்னா வீட்டில் காரியங்களெல்லாம் பார்க்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், பாப்பா காரியங்களே அவங்க பார்த்துக்குருவாங்க. அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு பெரிய சர்ஜரி தான். ஆனால் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. இங்கே வந்து அதுபோல் அவளுக்கு ஃபிட்ஸ் வந்து நிற்கவே இல்லை. 2018 நினைக்கிறேன். கண்டினியூஸாக ஃபிட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஆக்சிஜன் இந்த வீட்டில் வந்து அவர் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும். அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுட்டு மானிட்டர் பண்ணிவிட்டு அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு எல்லாருமே இவளுக்கு ஜீவனோட வருவான்னு நினைக்கல. ஆனால் தேவன் வந்து ஜீவன் கொடுத்தாங்க. அவளுக்கு எதற்காக தேவன் வந்து வச்சுருக்காங்களோ அந்த சித்தத்தை என் தேவன் நிறைவேற்றுவாங்க. அப்போ அந்த காரியங்கள் அதுக்கு பிறகு தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சர்ச்சுக்கு வர்றதுக்கும் அலோவ் பண்ணாங்க, தொடர்ந்து வர்றதுக்கு. அப்படியே கூட கர்த்தர் வந்து எவ்வளோ காரியங்கள் தேவன் நடத்தியிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சபையாக நீங்கள் எல்லாருமே தாங்கினதுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் ஊரில் தொடர்ந்து நான் சபைக்கு போகிறதுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. அப்படியே குடும்பத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்பட அடையாளி வீடு கர்த்தருடைய வருகை மட்டும் சந்ததியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைநிற்கணும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக. சிஸ்டர் கொஞ்சம் அப்படியே நில்லுங்க சிஸ்டர் வாங்க ப்ளீஸ். எல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலை, அப்படியே எல்லோரும் வாங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி சகோதரி 1 வாரமும் இங்கே மிஸ் பண்ணாத வந்துட்டு விசுவாசத்தோடு கூட இந்த உபத்திரவத்தின் மத்தியில் இந்த நெருக்கத்தின் மத்தியில் கூட இந்த விசுவாசம் குறைந்து போகாதபடி அவங்க இந்த ஆலயத்தில் வர்றதும் போகிறதுமா இருந்ததை நாம் பார்த்துருக்குறோம். கர்த்தரும் பார்த்துருக்கிறார். நாம் இந்த நேரத்தில் கூட பாஸ்டர் ப்ளீஸ் கம் அண்ட் ப்ரே ஃபார் they are going back to India, so just bless and pray for them, and we have a small gift for her, so just
ப்ளீஸ் bless and come forward. ప్రార్థన చేసుకుందాం. స్తుతులకు పాత్రుడా, స్తోత్రార్హుడా, సకలాశులకు కారణభూతుడా, మీ పరిశుద్ధ పాదాలకు వందనాలనైనా. ఇదిగో ప్రభువా, మరి నైనా మరి యొక్క అపోస్తలిక్ చర్చ్లో మరి ప్రభువా, మరి తండ్రి దరిదాపు నాయన ఈ యొక్క యుఏకి మేడం శివగామ గారిని వారి కుటుంబాన్ని తీసుకుని వచ్చి ప్రభువా 10 years కంప్లీట్ చేసి మరలా మరి తండ్రి నాయన వారి యొక్క నీడ్స్ అన్నీ ఫుల్ఫిల్ చేసుకుని వారికి ఇచ్చిన మరి 2 బిడ్డలతో ప్రభువా ఇండియాకి వెళుచుండగా నాయన వారికి చేసిన గొప్ప కార్యాలను బట్టి, వారికి మీరు ఇచ్చిన కాపుదల, భద్రత, క్షేమమును బట్టి, ఆరోగ్య ఆశీర్వాదాలను బట్టి మీకు వందనాలు. ఈ 10 సంవత్సరాల్లో మీ యొక్క కాపుదల, భద్రత నాయన మీకు తోడుగా ఉంచినందుకు వందనాలు ప్రభువా. అదే రీతిగా నాయన అపోస్తలిక్ చర్చ్లో ప్రభువా వన్ ఆఫ్ ది మెంబర్గా నాయన, ఒక ట్రూ బిలీవర్గా నాయన మిమ్మల్ని ఆరాధించడానికి, మిమ్మల్ని ఘనపరచడానికి మీరు ఇచ్చిన ధన్యతను బట్టి వందనాలు. ఈరోజు మరి చర్చ్ ఎగ్జిక్యూటివ్ కౌన్సిల్ వారిని ప్రభువా ఒక మరి తండ్రి గిఫ్ట్తో మరి తండ్రి నాయన మరి ప్రభు దీవించి పంపించుండగా, ఇండియాకి వెళ్ళిన తర్వాత కూడా వారి సంపూర్ణ కుటుంబాన్ని మీ రెక్కల చాటును దాచి మంచి ఆరోగ్య, క్షేమము, జ్ఞానము, వారికి నైనా కావలసిన మరి ప్రభు ఆశీర్వాదము తండ్రి నైనా మరి సమృద్ధిగా దయచేసి ఆనందించడానికి కృప చూపించమని మహిమా, ఘనత, ప్రభావాలు మీకు ఆరోపిస్తూ యేసయ్య పరిశుద్ధ నామములో ప్రార్థన అడిగి పొందుకొంచున్నాం తండ్రి. ఆమేన్. ఆమేన్. తండ్రి, కుమార, పరిశుద్ధాత్మ త్రియేక దేవుని తోడేడు ముడిచును గాక. ఆమేన్. గాడ్ బ్లెస్ యు. போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தினீர். பலவீனன் என்னை பலவானாய் மாற்றினீர். உடைந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தினீர். நீ நல்லவர், என் வாழ்வில் நன்மை செய்தவர். நீர் உயர்ந்தவர், என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவர். நீர் நல்லவர், என் வாழ்வில் நன்மை செய்தவர்.
போன இடங்களிலெல்லாம் என்னை உயர்த்தி நடத்தினீர். பலவீனன் என்னை பலவானாய் மாற்றினீர். உடைந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தினீர். நீர் நல்லவர், என் வாழ்வில் நன்மை செய்தவர். நீர் உயர்ந்தவர், என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவர். நீர் நல்லவர், என் வாழ்வில் நன்மை செய்தவர். நீர் உயர்ந்தவர், என்னை உயர்த்தி அழகு பார்ப்பவர். Praise the Lord. Thank you for this opportunity. First, thanks to our God and Pastor Yuvraj Garu and all of the church executive council and also church. Andariki vandanalu. I try one song again. If any errors, please excuse me. My throat is not good, but I try. ஓயமல் நன்றி சொல்வம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயமல் நன்றி சொல்வம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி.
the Lord. Hallelujah. టుడే స్క్రిప్చర్ రీడింగ్ ఐజియా యెషయా గ్రంథం 43వ అధ్యాయం 1-2 వచనాలు. ஓகே, இந்த நாளுக்கான வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். థ్యాంక్ యూ. ఈరోజు మన థీమ్, మన యొక్క అంశం టైటిల్, మెసేజ్ టైటిల్, నీకు తోడై ఉన్న దేవుడు. இந்த நாளுக்கான தலைப்பு, இந்த வசனத்தின் தலைப்பு வந்து நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். యా, ఒకసారి ఐజియా 43 చాప్టర్ 2nd వర్సెస్ మీ పక్క వాళ్ళకి షేక్ హ్యాండ్ ఇచ్చి ఒకసారి ఆ వచనం వారితో మీరు చెప్పండి, వారు మీతో చెప్పండి. ఒకసారి முறை நீங்கள் చదవండి. ஓகே, ஏசாயா 43 2ஆம் வசனத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களிடம் நீங்கள் கை கொடுத்து ஒரு முறை நீங்கள் எல்லாரும் வாசிங்கள். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ ஆக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பச்சாது. ఆమేన్, ఆమేన్. థ్యాంక్ యూ. ఈ వాక్యాన్ని మనం ఆలోచన చేస్తుంటే దేవుడు ఆ మొదటి వచ్చిన ఫస్ట్ వర్సెస్ అయితే యాకోబు అని మొదలు పెడుతున్నారు. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது பார்ப்போம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் யாக்கோபு அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறார். దేవుడు యాకోబును పేరు పెట్టి పిలుస్తున్నారు. தேவன் யாக்கோபு என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். దేవుడు ఎవరినైనా సరే పేరు పెట్టి పిలుస్తూ ఉంటారు. தேவன் ஆவியானவர் எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்கிறார். 100 మంది స్టూడెంట్స్ ఉన్న రూమ్లో అందరి పేర్లు టీచర్కి తెలియకపోవచ్చు. ஒரு கும்பலாக இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் அந்த டீச்சருக்கு எல்லா ஸ்டூடெண்ட் பேரும் தெரியாமல் கூட போயிருக்கலாம். కానీ దేవునికి అందరి పేర్లు తెలుసు. ஆனால் தேவனுக்கு நம்முடைய எல்லா பெயரும் தெரியும். దేవుడు అబ్రహామా అని పిలుస్తూ ఉంటారు. தேவன் ஆபிரகாம் என்று அழைக்கிறார். మోషే అని పిలుస్తూ ఉంటారు. மோசே என்று அழைக்கிறார். యాకోబు అని పిలుస్తూ ఉంటారు. யாக்கோபு என்று அழைக்கிறார். పేతురు అని పిలుస్తూ ఉంటారు. பேதுரு என்று அழைக்கிறார். మార్తా అని పిలుస్తూ ఉంటారు. மார்த்தா என்று அழைக்கிறார். దేవుడు నిన్ను కూడా పేరు పెట్టి పిలుస్తాడు. தேவன் உங்களையும் கூட பெயர் சொல்லி அழைக்க வல்லவராய் இருக்கிறார். దేవుడికి నీ పేరు తెలుసు. தேவனுக்கு உங்களுடைய பெயர் தெரியும். కాబట్టి దేవుడికి నువ్వెవరో, నువ్వేమై ఉన్నావో తెలుసు. தேவனுக்கு நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர் நன்றாக அறிந்தவர். అయితే ఈ ఫస్ట్ వర్సెస్లో యాకోబు అని పిలిచారు. இந்த முதல் வசனத்தில் யாக்கோபு என்று அழைத்தார். తర్వాత లైన్లో ఇశ్రాయేలు అని పిలుస్తున్నారు. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இஸ்ராயேல் என்று அழைத்தார். యాకోబు అనేది పాత జీవితము, పాత బ్రతుకు యాకోబుది. யாக்கோபு என்று அழைக்கப்படும் போது அவர் வந்து அவருடைய பாதத்தில் இருக்கிறவர், அவருக்காக சேவை செய்கிறவர். ఇశ్రాయేలు అనేది దేవుని తెలుసుకున్న తర్వాత కొత్త జీవితం. இஸ்ரவேல் என்பது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பாக அது ஜொலிக்கப்பட்டது. యాకోబు అనేది మోసం చేసే జీవితము. யாக்கோபு என்பது மோசம் செய்த ஒரு ஜீவிதம். ఇశ్రాయేలు అనేది பாவம் செய்தது. ఇశ్రాయేలు అనేది పరిశుద్ధమైన జీవితం. இஸ்ரவேல் என்பது பரிசுத்தமான வாழ்க்கை. ఇప్పుడు దేవునికి యాకోబుగా ఉన్నప్పుడు తెలుసు, ఇశ్రాయేలుగా మారిన తర్వాత కూడా తెలుసు. தேவனுக்கு அவர் யாக்கோபாக இருந்த போதும் தெரியும், அவர் இஸ்ரவேலாக மாறிய போதும் அவரை தெரியும். అలాగే మనల్ని గురించి కూడా మనం యేసు ప్రభుని తెలుసుకోకముందు మనమేంటో తెలుసు, రక్షించబడిన తర్వాత కూడా మన గురించి యేసుకు తెలుసు. அது போலவே தான் நம்மளை குறித்தும் கூட நாம் இயேசுவை அறிந்து கொள்ளும் முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றும் இயேசுவுக்கு தெரியும். நாம் அறிந்து கொண்ட பின்பும் நாம் எப்படிப்பட்டவர் என்று இயேசு அறிந்திருக்கிறார். కాబట్టి మన యొక్క పాస్ట్ టెన్స్, ప్రెజెంట్ టెన్స్, ఫ్యూచర్ టెన్స్ కూడా దేవునికి తెలుసు. நம்முடைய தேவனுக்கு நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். ఇప్పుడు ఆ దేవుడు రెండవ వచనంలో ఏమి చెప్తున్నారంటే, அந்த தேவன் 2வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், నీవు జలములలో పడి దాటినప్పుడు నేను నీకు తోడయ్యుందును. நீங்கள் తన్నీரை கடக்கும் போதும் நான் உங்களோடு இருப்பேன். నదులలో పడి వెళ్ళినప్పుడు అవి నీ మీద పొర్లి పారవు. நீங்கள் ఆరుகளை கடக்கும் போதும் அவைகள் உங்கள் மேல் புரளாதிருக்கும். నీవు అగ్ని మధ్య నడిచినప్పుడు కాలిపోవు. நீங்கள் అగ్నిயிலே போனாலும் நீங்கள் வேகாதிருப்பீர்கள். కాబట్టి ఇది దేవుడు మనకిస్తున్న ఒక ప్రామిస్, ఒక వాగ్దానం. இது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற நிச்சயங்கள்.
ఇక్కడున్న మనందరము, మనమే కాదు, ఈ రోజున జీవించి ఉన్న ప్రతి ఒక్కరు కూడా మనము ఒక జర్నీలో ఉన్నాం. அதாவது இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவ பிராணிகளுமே கூட எல்லாருமே ஒரு பிரயாணத்தில் தான் இந்த உலகத்தில் நாம் ஜீவிச்சு கொண்டு இருக்கிறோம். జర్నీ అంటే ఫ్లైట్ జర్నీ, లేకపోతే కార్ జర్నీ, ట్రైన్ జర్నీ కాదు. మనము ఈ యొక్క లోకంలో ఒక ప్రయాణంలో, ఒక జర్నీలో మనం కొనసాగుతూ ఉన్నాం. ஜேர்னினா நீங்கள் நினைக்கிற மாதிரி வாகனத்தில் போகிறது இல்லை, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு போகிற வாழ்க்கை, లైఫ్ జర్నీ. ఈ లైఫ్ జర్నీ అనేది మనం వెళుతున్నప్పుడు, ట్రావెల్ చేస్తున్నప్పుడు కొన్ని శ్రమల గుండా వెళ్ళవలసి ఉంటుంది. இந்த வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டிருக்குன்னா, நாம் நடக்கும்போது சில நேரத்தில் சிரமங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றதை நம்ம பார்க்குவோம். అయితే శ్రమలు వచ్చినప్పుడు చాలాసార్లు మనం దేవుణ్ణి క్వశ్చన్ చేస్తూ ఉంటాం. ஆனால் நீங்கள் பாருங்கள், சிரமம் வரும்போது நம்ம தேவனை பார்த்து, என்ன ஏசப்பா எனக்கு நீங்கள் இப்படி சிரமம் கொடுக்குறீங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். దేవా, నేను చర్చిలో బిలీవర్గా ఉన్నాను కదా, தேவா நான் உங்களுக்கு ஏசப்பா இந்த சர்ச்சில் நான் ஒரு பிலீவராக இருக்கிறேன் ஆண்டவரே, నేను రెగ్యులర్గా చర్చికి వెళ్తున్నాను, நான் தினந்தோறும் வரேன் ஆண்டவரே, నేను ఆఫరింగ్స్ ఇస్తున్నాను, நான் கரெக்டாக காணிக்கை செலுத்துறேன் ஆண்டவரே, నేను ప్రేయర్ చేస్తున్నాను, நான் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே, ఫాస్టింగ్ ప్రేయర్ చేస్తున్నాను, நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. కానీ నాకు ఎందుకు శ్రమలు వస్తున్నాయి? ஆனாலும் கூட எனக்கு எதுக்கு இது போல ஒரு பிரச்சனை, నాకు ఎందుకు అనారోగ్యం వస్తుంది, எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது, నాకు ఎందుకు అవమానం వచ్చింది, நான் எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் வருகிறது, నాకు ఎందుకు ఈ పరీక్ష, ఎందుకు ఈ టెస్ట్, எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் అని దేవుని చాలాసార్లు మనం కోచింగ్ చేస్తూ ఉంటాం. அப்படி நாம் பல நேரத்தில் கேள்வி கேட்கிறவர்களாக தான் நாம் இருக்கிறோம். ఒక చెట్లు, రోడ్ సైడ్ చెట్లు ఉంటాయి కదా, ఈ చెట్టు దేవుణ్ణి ఒక ప్రేయర్ చేసిందంట. இந்த நம்ம ரோட்டோரத்தில் இருக்க ஒரு குருவி ஒரு ப்ரேயர் பண்ணிச்சான், ஏசப்பா கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிச்சு. సాధారణంగా సమ్మర్ సీజన్లో ఏప్రిల్ మే నెలలో చాలా ఎక్కువ ఎండలు ఉంటాయి కదా, చాలా సమ్మర్. நீங்கள் ఏప్రిల్ మేలో பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, టూ మచ్ ఎండలు ఉంటూ ఉంటాయి. కాబట్టి ఆ ఎండలో భరించలేక మే నెలలో నాకు ఈ సమ్మర్ సీజన్ వద్దు, దయచేసి దేవుణ్ణి రిక్వెస్ట్ చేస్తుంది, ఈ సమ్మర్ సీజన్ తీసివేయి, దీన్ని నేను భరించలేకపోతున్నాను. ஆண்டவரே அப்படி அந்த குருவி கேட்டான், ஏசப்பா இந்த வெயில் என்னுடைய தாக்கம் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, இதை நீங்கள் மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி அது ஜெபம் செய்ததாம். సరే, చెట్టు చేసిన ప్రార్థన దేవుడు విని ఆ సమ్మర్ సీజన్, ఆ ఎండ సీజన్ తీసివేశాడంట. அப்படியே தேவனும் என்ன பண்ணாரா, அந்த குருவினுடைய ஜெபத்தை கேட்டு, ஓகேப்பா இந்த வெயில் காலம் போகட்டும், அடுத்து மழை காலம் வரும். సమ్మర్ సీజన్ తర్వాత రైనీ సీజన్. சம்மர் வெயில் காலம் போன பின்பு மழை காலம் வரும். ఆ రైనీ సీజన్లో భయంకరమైన వర్షాలు, సైక్లోన్లు, తుఫాన్లు కురుస్తున్నాయి, ఈదురుగాలు వేస్తున్నాయి. ఆ ఈదురుగాలు వేస్తూ ఉంటే మరలా ఈ చెట్టు దేవుణ్ణి ప్రేయర్ చేసింది, ఏమనంటే ఈ యొక్క తుఫాన్కి, సైక్లోన్ తట్టుకోలేకపోతున్నాను, ఈ ప్రెజర్ తట్టుకోలేకపోతున్నాను, ఈ పెనుగాలి తట్టుకోలేకపోతున్నాను, దయచేసి ఈ రైనీ సీజన్ తీసేయని దేవుణ్ణి ప్రార్థన చేసింది. இந்த வெயில் காலம் போன பின்னாடி இந்த மழை காலம் வந்த உடனே இந்த மழையில் இந்த மழை, புயல், காற்று, குளிர், இது எல்லாமே பெரிய பெரிய புயல்கள்லாம் வரும்போது அந்த குருவி ஜெபம் பண்ணிச்சான், ஐயோ ஆண்டவரே என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, தயவு செய்து இதை நீங்கள் மாற்றிருங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணோன்னே கர்த்தரும் அதே ஜெபத்தை கேட்டு, ஓகே இதையும் நான் அவனுக்காக மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னார். ఇప్పుడు సమ్మర్ సీజన్ లేదు, రైనీ సీజన్ లేదు, இப்போது வெயில் காலமும் இல்லை, மழை காலமும் இல்லை. ఇప్పుడు దాని హార్వెస్ట్ సీజన్ వచ్చింది. இப்பொழுது நாம் அறுவடை செய்கிற காலம், அதாவது பூ பூக்கிறது, கனி காய்க்கிற நம்ம పసుமையான நேரம் வந்து விட்டது. హార్వెస్ట్ సీజన్ వచ్చినప్పుడు, ఇప్పుడు సమ్మర్ సీజన్ ఉంటేనే కదా ఆ చెట్టు ఆహారం ప్రొడ్యూస్ చేసుకుంటుంది. రైనీ సీజన్ వచ్చినప్పుడు అది స్ట్రాంగ్ అవుతుంది, వాటర్ సోర్సెస్ చెట్లన్నీ చివరి వరకు కూడా ప్రసరిస్తూ ఉంటాయి, అప్పుడు అవసరమైన అది ఫ్రూట్ తయారు చేసుకోగలదు. ఇప్పుడు సమ్మర్ సీజన్ లేదు, రైనీ సీజన్ లేదు కాబట్టి నో ఫ్రూట్. இப்போ பாருங்கள், நீங்கள் வெயில் காலம் அப்படின்னு சொன்னால் செடிகள் கூட சரி எல்லாமே சத்துக்களை சேகரிக்கிறது, இந்த குருவிகள் கூட என்ன பண்ணணும்னா அதை பாதுகாத்துக்கொள்ள, அது எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்ளும். இந்த மழை காலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தண்ணீர் தேவையான மிருக ஜீவன்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர்கள் தேங்கி இருக்கும், இது எல்லாவற்றையும் பயன்படுத்திக்கொள்ளும். ஆனால் இப்போ இது கேட்டது நிமித்தமாக இது ரெண்டுமே இல்லாமல் போயிடுச்சு. కాబట్టి మనం విశ్వాసులమైన, భక్తిపరులపైన, ప్రార్థనాపరులమైన ఎందుకు దేవుడు శ్రమల గుండా నడిపిస్తున్నాడంటే మన పట్ల దేవునికి ఒక పర్పస్ ఉంది, దేవుడికి మన పట్ల ఒక ఉద్దేశం ఉంది. ఆ శ్రమల గుండా వెళ్ళినప్పుడు ఆ పర్పస్ అనేది మనం తెలుసుకుంటాం. பாருங்கள், நீங்கள் நம்மளுடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் விசுவாசத்தினாலும் சில பிரச்சனைகள்னாலும் நம்மளை நெருக்கத்தினாலும் எதுக்கு கொண்டு போகிறாருன்னு சொன்னால் நம்மளை திடப்படுத்த, நம்மை தெளிவுபடுத்த தான் அப்படியான காரியங்களுக்கு நம்மளை கொண்டு செல்கிறார். నార్మల్ డేస్లో ఆ పర్పస్ అనేది మనకు అర్థం కాదు.
நார்மல், அதாவது சாதாரண நாட்களில் நமக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் நார்மல் டேஸில் இருந்தோம்னா நம்ம அந்த பிரச்சனையை பற்றியோ இல்லை நமக்கு ஒரு கஷ்டத்தை பற்றியோ நம்ம நினைக்காம இருப்போம். One more Bible reading, Psalms 119:67 verses. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். Psalms 119:67 verses. శ్రమ కలుగక మునుపు నేను నీ త్రోవ విడిచితిని, ఇప్పుడు నీ వాక్యం అనుసరించి నడుచుకొనుచున్నానని దావీదు భక్తుడు అక్కడ మాట్లాడుతున్నాడు. శ్రమ కలగక మునుపు నేను నీ త్రోవ విడిచితిని. இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்க கேட்பீங்கன்னா தாவீது சொன்னது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ தேவா உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். చాలా సార్ శ్రమ దేవుడు ఎందుకు అనుమతిస్తున్నాడంటే మన జీవితంలో కొన్నిసార్లు మనం జాబ్ లాస్ అవుతాం, ఫైనాన్షియల్గా నష్టపోతూ ఉంటాం, లేకపోతే సిక్ అవుతూ ఉంటాం, కుటుంబంలో పరిస్థితులు అన్నీ తారుమారైపోతూ ఉంటాయి. అప్పుడు అందరూ మన గురించి సణుక్కుంటూ ఉంటారు, చెవులు కొరుక్కుంటూ ఉంటారు, మన గురించి బ్యాడ్గా చెప్పుకుంటూ ఉంటారు, లేకపోతే మన గురించి క్రిటిసైజ్ చేస్తూ ఉంటారు, మన గురించి చాలా తక్కువగా మాట్లాడుతూ ఉంటారు. ஆமென். அதாவது நீங்கள் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நமக்கு கஷ்டத்தின் மத்தியில் ஒருவேளை வேலை போகலாம், நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போகலாம், இல்லை நம்ம சொந்தங்கள் நம்மளை வெறுக்கலாம், இல்லை மற்ற காரியங்கள் எல்லாம் கூட நம்மளை விட்டு போகலாம். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கூட நம்மளை தாழ்மையாகவும் கேவலமாகவும் பேச நேரிடும். ఆ శ్రమ వచ్చినప్పుడు మన గురించి మాట్లాడుకునేటప్పుడు మనం ఏమి వాళ్ళకి రిప్లై ఇవ్వలేము, సమాధానం చెప్పలేము. நாம் அவங்களுக்கு, அதாவது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவங்கக்கிட்ட உங்களால் பதில் கூட நீங்கள் பேச முடியாமல் இருக்கும். వాటిని మనం భరించడం తప్ప వేరే మార్గం ఉండదు. ఆ మాటలను మనం భరించడం తప్ప వేరే చాయిస్ ఉండదు. తద్వారా దేవుడు ఓర్పు సహనం அந்த இடத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறத தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுவோம். అప్పుడు దేవుని దగ్గర మోకరించి ప్రార్థన చేస్తూ ఉంటాము. అప్పుడు వచ్చే ప్రార్థన, ఆ పెయిన్లో, ఆ స్ట్రగుల్లో, ఆ కష్టంలో వచ్చే ప్రార్థన హృదయపు లోతుల్లోంచి వస్తూ ఉంటుంది. ஆமென். இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர்னுடைய வார்த்தைகள் கூட வராது, இல்லை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஜபத்தை நீங்கள் ஏறெடுப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்படும்போது உங்களுடைய கஷ்டத்துக்களை இப்போ நீங்கள் மனுஷனுக்கு பதில் சொல்லவே முடியாத போயிடுது. அந்த மாதிரியான நேரத்தில் கர்த்தர் உங்களோட ஒரு சக்தி வாய்ந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தை உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஏசாயని శిష్యులు ఒకసారి మాకు ప్రార్థన నేర్పించు అని అడిగారు. ஏசாயாவுடைய சிஷ்யர்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள கேட்டாங்களாம். ఈరోజు మనకు కూడా యేసయ్య మనకు ప్రార్థన ఎలా నేర్పిస్తారంటే, మనకు ఒక కష్టం వచ్చినప్పుడు, ఒక అనారోగ్యం వచ్చినప్పుడు, ఒక బాధ వచ్చినప్పుడు, అప్పుడు మన హృదయపు లోతులోంచి ప్రార్థన అనేది వస్తూ ఉంటుంది. இப்போ கூட நமக்கு எப்படி இந்த ஏசாயா வசனத்துலேருந்து நம்மளுக்கு எப்படி ஜபத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நார்மலாக இல்லை, உங்களுக்கு எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ உங்களுக்கு வேதனை வருதோ, எப்போ உங்களுக்கு சோர்வு வருதோ, அப்போ உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய பிரச்சனையை சொல்லி நீங்கள் ஜபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஜபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ఒక్కొక్క విషయం చూస్తూ ఉంటే మనకి గ్రావిటీ ఫోర్స్ అనేది భూమి మీద అన్ని చోట్ల ఉంటూ ఉంటుంది. అయితే మనం నార్మల్ ప్లేస్లో కంటే, అన్ని కంఫర్ట్గా ఉన్న ప్లేస్లో కంటే హిల్ ఏరియాలో, లోయల్లో, ఆ అంచుల దగ్గర ఎక్కువ గ్రావిటీ ఫోర్స్ ఉంటూ ఉంటుంది. ఎందుకంటే ఆ లోయ అంచు దగ్గరికి వెళ్ళినప్పుడు నువ్వు పడిపోతావేమోని దేవుడు అక్కడ నార్మల్ కంటే ఎక్కువ గ్రావిటీ ఫోర్స్ పెట్టాడు. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிராவிட்டி ஃபோர்ஸஸ் நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கிற இடத்துல ஒரு நார்மலான கிராவிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மலைகள், இல்லை மலைகள் நடுவில், இல்லை உயரத்தில், இல்லை இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா வானத்து மேலே நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ்னுடைய ஃபோர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் தான் நீங்கள் ஒரு நார்மலான லைஃப்பில் இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை மட்டும்தான் கடவுளால் தர முடியும். நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக போகும்போது எப்படி அந்த இடத்துல கிராவிட்டி நம்மளை நிற்க வைக்குதோ, அதே போல் அந்த இடத்துல கர்த்தர் தேவையான இடத்துல அந்த காரியத்தை அதிகப்படுத்துகிறார். எப்படி கிராவிட்டியை அதிகப்படுத்தினாரோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளின் நேரத்தில் தேவையாக இருந்தால் அந்த நேரத்தில் அதிகப்படுத்துவார்.
అలాగే మన జీవితంలో కూడా నార్మల్ డేస్ కంటే మన యొక్క బెటర్ డేస్లో, మన కష్టకాలంలో దేవుని కృప మన పట్ల అధికంగా ఉంటుంది. దేవుడు మనకి నేర్పించాల్సిన విషయాలు మన హృదయంలోంచి మనతో మాట్లాడుతూ ఉంటాడు, మన అంతరాత్మలోంచి మనతో మాట్లాడుతూ ఉంటాడు, మన ఆత్మీయంగా బలపరుస్తాడు, ఆయన చిత్తాన్ని, ఆయన పర్పస్ని తెలియజేస్తారు. కాబట్టి మన జీవితంలో ఈ కష్టకాలం అనేది దేవుని దగ్గర అనేకమైన విషయాలు మనం నేర్చుకుంటూ ఉంటాం. ஆமென். நம்ம வந்து இந்த கஷ்டகால நேரங்களில் மாத்திரம்தான் தேவனை நம்ம வந்து இருதயத்திலிருந்து நம்ம அவரை வந்து வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய ஆன்மாவிலிருந்து நமக்கு அவர் வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த மாதிரி கஷ்டமான நேரங்களில் மாத்திரம்தான் நம்முடைய தேவன் நமக்கு ఉదవుகிறாరు. చాలాసార్లు మన ఆ శ్రమ అనేది ఫేస్ చేసిన తర్వాత, శ్రమ అనేది భరించేటప్పుడు కష్టంగానే ఉంటుంది, ఇబ్బందిగానే ఉంటుంది, స్ట్రగుల్ అనేది. కానీ శ్రమను దాటుకుని వెళ్ళిన తర్వాత ఆ శ్రమే సాక్ష్యంగా మారుతూ ఉంటుంది. பாருங்க, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் வரும், அது வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கடந்து போன பின்னாடி வந்து அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியாக மாறிடும். మనం తర్వాత ఎవరితో మాట్లాడేటప్పుడు దేవుడు నా బెటర్ డేస్లో దేవుడు ఎలా సహాయం చేశాడు, ఎలాగ నేను ప్రార్థన చేసినప్పుడు ఎలాగ ఆన్సర్ ఇచ్చాడని వాటినే మనం అనేక సార్లు ఇతరులకు చెప్పుకుంటూ ఉంటాం. பாருங்க, நீங்கள் உங்களுடைய சோதனுடைய நேரத்தில் எப்படியெல்லாம் கடவுள் உங்களுக்கு உதவினார், நீங்கள் அதை ஜெயித்து வரும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவீங்க, இது இப்படியெல்லாம் இந்த மாதிரி காரியங்களில் தேவன் என்னை ஜெயித்து கொண்டு வர எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாட்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீர்கள். Psalms 119:71 verses 119:71 verses. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது ప్రమాణங்களை కచ్చుకొల్లుகிறேன். దేవుని యొక్క కట్టడలు నేర్చుకున్నట్లు శ్రమ అంట శ్రమ మనకి మేలు చేస్తుంది అని కీర్తన దావీదు భక్తుడు మాట్లాడుతున్నారు. அதாவது நான் உபத்திரப்படுவது நல்லது, அதனால் உங்களுடைய பிரகாரங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். అలాగే యేసుక్రీస్తు ప్రభువారిని గురించి మనం ఆలోచన చేస్తున్నప్పుడు பாருங்க, அதே போல் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஆலோசனை செய்யும் பொழுது ఇది ఎపిఫానియా సీజన్. இது எபிஃபானியா சீசன். அதாவது எபிஃபானியா அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு வருகிற அடுத்த காலங்கள். எப்படின்னா நான் கூகுளில் பார்த்தேன், இட்ஸ் ஷோவிங் அண்ட் ரெஃபரிங் ஜீசஸ் பீயிங் ரிவீல்டு ஆர் ஷோவிங் டு த வேர்ல்ட் அஸ் அ காட் ஆஃப் பீயிங் அஸ் அ சன். அதாவது இவர்தான் உண்மையான தேவன், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நமக்கு வெளிப்படுத்துகிற நேரம் தான் ఎపిఫోనిక్స్ టైం. జస్ట్ రీడ్ లూకాసు వార్త 3వ అధ్యాయము 21-22 వచనాలు. లూకా 3:21 22. యేసుక్రీస్తు ప్రభువు బాప్తిస్మిచ్చి యోహాన్ ద్వారా బాప్తిస్మం పొందారు. యేసయ్య ఎందుకు బాప్తిస్మం పొందారని కొంతమంది అడుగుతున్నారు. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணார், யோவான் கிட்ட என்னை வந்து ஞானஸ்தானம் கொடுங்கன்னு போனார். ஆனால் யோவான் ஸ்தானம் கேட்குறாரு, எதுக்கு நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. మనమంటే మనుషులం పాపులం కాబట్టి మనం బాప్తిజం పొందుతున్నాం. కానీ நாம் வந்து సాధారణ మనిషిలా இருக்கிறதுனால நாம் போய் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். కానీ యేసు ప్రభు పరిశుద్ధుడు, దైవ కుమారుడు కదా, ఆయన బాప్తిజం పొందడం ఏంటి, ఆయన బాప్తిజం పొందవలసిన అవసరం ఉంది. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆனால் அவர் எதுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு போய் கேட்குறாரு. లూకాసు వార్తలో మనం చూసినప్పుడు యేసయ్య 8వ రోజు సున్నతి, ధర్మశాస్త్ర నియమం ప్రకారం సున్నతి పొందారు. இயேசு கிறிஸ்து இந்த நீங்கள் வசனத்தில் பார்க்கும்போது அவர் அந்த முறைகளின்படி அவர் வந்து விருத்த சேதனம் செய்யப்பட்டவராக இருந்தார். అలాగే న్యూ టెస్ట్మెంట్ నియమం ప్రకారం బాప్తిజం కూడా పొందారు. நியூ டெஸ்ட்மெண்ட் அதாவது புதிய ஏற்பாடுகளின் பிரகாரம் அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவராக இருந்தார். యేసయ్యకి బాప్తిజము పొందడానికి యోహాన్ దగ్గరికి వెళ్ళినప్పుడు యోహాన్ అంటున్నారు, నీకు అంటే యేసయ్య దైవకుమారుడు కాబట్టి నీకు నేను బాప్తిజం ఇచ్చేంతటి వాడినా, నేను అందుకు సరైన వ్యక్తిని కాదు అని చూశారు. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு போகும்போது யோவான் ஸ்தானகன் சொல்கிறார், ஐயோ நான் எப்படி உங்களுக்கு தர்றது, நான் வந்து உங்களுடைய பாதரட்சை கட்டுறதுக்கு கூட வந்து தகுதி இல்லாத ஆளாக இருக்கிறேன், நான் எப்படி தர்றேன்னு சொல்லும்போது அதுக்கு இயேசுவானவர் சொல்கிறாரு, இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம்,
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். నీతి యావత్తు ఎప్పటికిది కానిము అని యేసుక్రీస్తు ప్రభువారు బాప్తిస్మిచ్చి యోహాను గారిని ఒప్పించారు. நீதி யாவையும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதற்காக அதை எப்படி சொன்னார். మనందరము మనుషులము, సాధారణమైన మనుషులము. நாம் எல்லாரும் ஒரு சாதாரண மனுஷர்கள். మనము లోకంలో నుంచి సంఘములో చేరడానికి ఏ బాప్తిస్మము అనే క్రమం ఉందో, నియమం ఉందో, అదే క్రమాన్ని యేసయ్య కూడా పాటించారు. நாம் எப்படி இந்த ஒரு ஐக்கியத்தில் சேருவதற்கு இந்த ஒரு ஞானஸ்தானம் ஒரு அங்கீகாரமாக இருக்கிறதோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவும் சேருவதற்கு அது ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. యేసయ్య బాప్తిస్మం ద్వారా జరిగిన సంఘటన ఏంటంటే, యేసయ్య బాప్తిస్మం పొందినప్పుడు పరలోకంలో ఉన్న తండ్రి, ఇదిగో ఈయన నా ప్రియకుమారుడు, ఈయనందు నేను ఆనందించున్నానని పరలోకమందున తండ్రి మాట్లాడారు. இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய குமாரன் ఆయన టోల్డ్ ஆ యెహోవా దేవుడు ఆయన మాట్లాడారు. இயேசு பிதாவானவர் குமாரனிடம் பேசினார். యా కాబట్టి యేసుప్రభు బాప్తిసం పొందిన సమయంలో తండ్రి ఈయన నా ప్రియకుమారుడని మనుషులు ఇచ్చిన స్టేట్మెంట్ కాదు, సాక్షాత్తు తండ్రి అయిన దేవుడే స్టేట్మెంట్ ఇచ్చారు. பாருங்க, இது எடுக்கும்போது இந்த பிதாவானவர் அவர்கிட்ட பேசுகிறார். மனுஷர்கள் சொன்ன சாட்சிகள் இல்லை, இது நேரடியாக பிதாவின் இடத்துல வந்த சாட்சி. అక్కడున్న వాళ్ళందరూ విన్నారు. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வேணாங்க. அதாவது என்னன்னா, இவர் தான் எபிஃபோனிக் டேஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எபிஃபோனிக் டேஸ்ன்னு. இயேசு கிறிஸ்துவானவர் எதற்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இவர் தான் దేవునుடைய కుమారన్ என்பதை அறிவிக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம். యేసు బాప్తిస్మము ఆయన దేవుని కుమారుడు అంటానికి తిరుగులేని రుజువు, ఇది ఎవిడెన్స్. எவிடன்ஸ். அவர் அந்த ஞானஸ்தானம் எடுப்ப எதுக்கு யோவான் கிட்ட போய் அவர் அந்த ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், நார்மலாக போய் எடுக்கல. இவர் தான் உண்மையான தேவகுமாரன் என்பதை அங்கே சுற்றியோர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி வண்ணமாக அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். కాబట్టి ఈ యేసుక్రీస్తు ప్రభువు మనకి ఏ క్రమం అయితే, ఏ నియమం అయితే ఉందో అదే క్రమం కూడా ఆయన కూడా వెళ్ళాడు. இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட நியமனங்கள் உண்டோ, எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டோ, அதே காரியங்களுக்குள்ளாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவரும் கடந்து சென்றார். మనకి ఇండియాలో ఒక్కసారి చూస్తూ ఉంటాం, కామన్ పీపుల్ రోడ్ అంతా వెళ్తూ ఉంటే మినిస్టర్స్ వాళ్ళు వెళ్తూ ఉంటారు, వాళ్ళ క్యాన్వాయ్. కామన్ పీపుల్ని అందరినీ స్టాప్ చేసి ముందు విఐపి ఆ మినిస్టర్ వాళ్ళ క్యాన్వాయ్ వెళ్ళేలాగా டிராஃபிக் వాళ్ళు అడ్డుకుంటూ ఉంటారు. பாருங்கள், நம்மளுடைய இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாமானிய மனிதன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மினிஸ்டரோ இல்லை யாரோ வந்து உயர் அதிகாரியோ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்வாய் இருக்கும். அவங்க போகும்போது சாமானிய மக்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், அவர்களுக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம். అలాగే మనం బ్యాంక్ వెళ్తే కామన్ పీపుల్ అక్కడ టోకెన్ ఇస్తారు, మనం మనీ డ్రా చేయాలన్నా, లోన్ కావాలన్నా, ఏదైనా మనం లేకపోతే మనీ డిపాజిట్ చేయాలన్నా. కానీ హై పీపుల్కి వాళ్ళు డైరెక్ట్ మేనేజర్తో మాట్లాడుకుని వాళ్ళ పనులన్నీ కూడా ఈజీగా చేసుకుని వెళ్తూ ఉంటారు. కానీ కామన్ పీపుల్ టూ మచ్ ఆఫ్ టైమింగ్ వెయిట్ చేస్తూ ఉంటారు, అలసిపోతూ ఉంటారు. కాబట్టి కామన్ పీపుల్కి ఒక రూలు, విఐపీలకి ఒక రూలు ఉంటుంది. பாருங்கள், இதே போல் தான் பேங்க்கில் கூட இதே மாதிரி தான். ஒரு சாதாரண மனுஷன் போகும்போது எல்லா காரியங்களுக்கும் அவர் க்யூவில் நிற்கணும், எல்லா காரியங்களுக்கும் அவர் வெயிட் பண்ணணும். ஆனால் ஒரு உயர்ந்த பதவியிலையோ இல்லை உயர்ந்த அந்தஸ்திலோ இருக்கிறவங்க போனால் நீங்கள் நேரடியாக மேனேஜர் போய் பார்த்துட முடியும். కానీ యేసుక్రీస్తు ప్రభువు ఆయన దైవ కుమారుడు, పరిశుద్ధుడు, నీతిమంతుడు, దేవుడే ఈయన నా ప్రియకుమారుడు అని చెప్పాడు. ఆయన ఈ లోకానికి వచ్చినప్పుడు మాత్రం ఆయన ఎటువంటి విఐపి ఛానల్ కానీ, ఆయన ఎటువంటి స్పెషల్ లేకపోతే ప్రత్యేకమైన వ్యక్తిగా నిరూపించుకోలేదు. నీకు నాకు ఏ రూల్ అయితే దేవుడు పెట్టాడో అదే రూల్ గుండా ఆయన వెళ్ళాడు. பாருங்க, நம்முடைய பிதாவானவர் அவருடைய குமாரனாகி தேவகுமாரன் இந்த பூலோகத்தில் அனுப்பும்போது நம்ம பார்க்குற இந்த மாதிரியான விஐபிக்கான ரூல்ஸோ இல்லை மற்ற காரியங்களோ இல்லை அவர் வந்து தேவனுடைய குமாரன் சொல்லி அவருக்கு ஒரு ஸ்பெஷலான காரியங்களை கொடுக்கல. அவர் வந்து எப்படி உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார்களோ அதே வண்ணமாக ஆண்டவராகிய நம்முடைய தேவகுமாரனையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ఆయన ఓల్డ్ టెస్టిమెంట్ రూల్ ప్రకారం 8వ రోజు సున్నతి పొందాడు. அவர் பழைய ஏற்பாட்டின் முறைமையாக அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறார். న్యూ టెస్టిమెంట్ రూల్ ప్రకారం ఆయన బాప్తిసం కూడా పొందారు. புதிய ஏற்பாட்டின் முறை பிரகாரம் அவர் ஞானஸ்தானமும் எடுத்திருக்கிறார். అంతేకాదు ఆయన బాప్తిసం పొందిన తర్వాత 40 రోజులు అపవాది చేత శోధించబడ్డారు. அவர் ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக அவர் 40 நாள் சோதிக்கவும் பட்டிருக்கிறார்.
ఇంకా మన బైబిల్లో చూస్తే కనుక ఆయన ఆకలిగా ఉన్నాడు, ఆయన నిద్రపోయారు, ఆయన అలసిపోయారు యాకోబు బావి దగ్గర, జాన్ 4th చాప్టర్లో. ఇలాగా మన హ్యూమన్ ఎమోషన్స్ ఏమైతే ఉంటాయో అవన్నిటి గుండా యేసే నడిచాడు. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து உறங்கி இருக்கிறார், மற்ற எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார், மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி போலவே செய்திருக்கிறார் என்று நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. అంటే యేసయ్యకి మన యొక్క జీవితంలో ఏదైతే ఆకలి, దప్పిక, కష్టము, బాధ ఇవన్నీ ఉన్నాయో, అలసట, అవన్నీ కూడా యేసయ్య ఎక్స్పీరియన్స్ చేశాడనమాట. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோமோ அது எல்லா விதமான கஷ்டங்களையும் இயேசு கிறிஸ்துவானவரும் பார்த்துருக்கிறார். ఒకవేళ ఎవరైనా కొంతమంది మతోన్మాదులు ఛాలెంజ్ చేస్తున్నారు ఈ రోజుల్లో. ஒருவேளை யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். ఎందుకంటే దేవుడు మనిషి శరీరాన్ని ధరించుకుని రావాలా, ఆయన మనిషి కుమారుడు అవ్వాలా, దేవుడు రక్షించాలంటే ఎలాగైనా రక్షించవచ్చు కదా అని కొంతమంది ఛాలెంజ్ చేస్తున్నారు. நீங்கள் தேவன் ரட்சிக்கணும், அவர் எப்படி வேணால் வந்திருக்கலாம் இல்லையா, அவர் எதுக்கு இப்படி மனுஷகுமாரனா வந்திருக்கணும்னு கூட சிலர் சொல்லியிருக்கலாம். ఒకవేళ దేవుడు మనిషిగా వచ్చి మానవ జీవితంలో ఉన్న ఎక్స్పీరియన్సెస్ అన్నీ ఎక్స్పీరియన్స్ చేయకపోతే ఎప్పుడో ఒకప్పుడు ఏదో ఒక జనరేషన్లో మానవుడు దేవుని కోచింగ్ చేసేవాడు. நீங்கள் ஒரு வேளை அவர் இந்த வண்ணமாக அவர் மனிதனை போல வந்து இந்த பாடுகளை எல்லாம் பார்த்து இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வேளை பார்க்காம இருந்தாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வேலையில், ஏதோ ஒரு நாட்களில், ஏதோ ஒரு காலங்களில் யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கும், இவர் இதெல்லாம் பார்த்துருக்கிறாரா அப்படின்னு. ఎందుకు కోచింగ్ చేసేవాడు అంటే, దేవా నువ్వంటే హెవెన్లో ఉంటావు, పరలోకంలో ఉంటావు, దేవదూతల మధ్య ఉంటావు, కానీ మేము భూలోకంలో ఉంటున్నాం మనుషులుగా, హ్యూమన్ బాడీస్ తోటి అనేక రకాలైన టెంప్టేషన్స్, అనేకమైన అట్రాక్షన్స్, అనేకమైన పెయిన్స్, అనేకమైన ప్రాబ్లమ్స్ గుండా మేము వెళుతున్నప్పుడు మేము సిన్లో పడిపోతున్నాం, మేము పాపలో పడిపోతున్నాము. కాబట్టి మా బాధలు నీకేం తెలుసు, మా మనుషుల యొక్క బాధలు మీకేం తెలుసు అని ఏదో ఒక జనరేషన్లో మానవుడు దేవుని కోచింగ్ చేసేవాడు. பாருங்க, ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் வரல, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, தேவா உனக்கு என்ன ஏசப்பா தெரியும், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவிச்சுன்னு கொண்டிருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் பாவங்களை எல்லா வச்சும் நான் பார்த்துனுக்கிறேன், இந்த பாவத்தில் அதெல்லாம் பார்க்கறதுனால நான் விழ நேரிடுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காலத்தில் சொல்ல நேரிடும். కానీ దేవుడు అవకాశం ఇవ్వలేదు. ఆయన శరీరాన్ని ధరించుకుని వచ్చి నువ్వు నేను ఏ ఎక్స్పీరియన్సెస్ కూడా వెళుతున్నామో ఆ ఎక్స్పీరియన్స్ అన్నీ కూడా మనకంటే ముందుగా ఆయన ఎక్స్పీరియన్స్ చేశాడు. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இயேசுவானவர் அவகாசமே கொடுக்கவே இல்லையா. அவர் நம்மளை போலவே மனுஷனாகவே வந்து நம்ம என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறோமோ அதே பிரச்சனைகளை அவருக்கு பார்த்து அவர் நமக்கு எக்ஸாம்பிளாக அவர் வாழ்ந்தார். కాబట్టి ఐజియా 43 చాప్టర్ 2nd verses అగైన్ వి రీడ్. నీవు జలములలో పడి చదువమ్మా. అవును, ఓల్డ్ టెస్టిమెంట్లో ఇజ్రాయేలీలు ఐగుప్తు నుంచి వాళ్ళు ట్రావెల్ చేసినప్పుడు, లేకపోతే బయటకు వచ్చినప్పుడు వారు మొదట ఎర్ర సముద్రం గుండా వెళ్ళారు. ఎర్ర సముద్రం గుండా వాళ్ళు సముద్రంలో ఆరిన నేల నడిచారు, కానీ అక్కడ ఏ వాటర్ కూడా, లేకపోతే ఏ సీ వాటర్ వాళ్ళని ముంచలేదు, వాళ్ళని అసలు వాళ్ళ యొక్క తల కూడా తడవలేదంట జలంలో కూడా వెళ్ళినప్పుడు. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனானவர் வழி நடத்தும் போது நீர் படாத அவர்கள் வந்தாங்க. అలాగే షడ్రక్ మేషక్ అబేద్నెగోలు అగ్నిలో పడవేయబడినప్పుడు దేవుని కోసం వాళ్ళకి తల వెంట్రుక కూడా కాలేదు, ఎందుకంటే యేసయ్య వారితో కూడా నడిచారు. అదే పోలதான் ஷட்ரக் மேஷக் ஆபேத்நேகோ அவர்கள் வந்து அக்னியில் போகும்போது அவர்களுடைய தலைமயிர் கூட வந்து ஒன்று கூட வந்து வேகாது இருந்தது. ఎందుకంటే యేసయ్య వాళ్ళతో పాటు ఉన్నాడు కాబట్టి, నడిచాడు కాబట్టి. எதுக்கென்றால் இயேசுவானவர் அவரோடு கூட இருந்ததுனால, அவர் கூடவே நடந்ததுனால. కాబట్టి పాత నిబంధనలో ఆయన ట్యాబర్నికల్గా, లేకపోతే ఆయన మందసముగా తోడున్న దేవుడు క్రొత్త నిబంధనలో శరీరాన్ని ధరించుకుని వచ్చి ఐఎమ్ విత్ యూ, భయపడకు అని దేవుడు నీకు చెప్తున్నాడు. பரிசுத்தமான தேவன் மனித சரீரத்தினோடு வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, நம்மளுடைய பயங்கள் எல்லாம் நீக்கி நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். కాబట్టి ఆయనకు పేరు ఇమ్మానుయేల్. ஏனென்றால் அவருடைய பேர் இம்மானுவேல். కాబట్టి ఆయన నీకు తోడుగా ఉన్నాడు. నీ యొక్క ఎక్స్పీరియన్సెస్ అన్నిట్లో కూడా నీ చేయి పట్టుకుని ఆయన నడిపిస్తున్నాడు. నీ యొక్క కష్టము, నీ బాధ, నీ అనారోగ్యం అన్ని విషయాల్లో కూడా ఆయన నీకు తోడుండి నిన్ను బలపరిచి నిన్ను నడిపించే దేవుడు, నిన్ను విడిచిపెట్టేవాడు ఎంత మాత్రం కాదు. ఈ నూతన సంవత్సరం అంతా ఆయన తోడు, ఆయన కృప మనందరికీ తోడుగా ఉండి నడిపించునుగాక. ఆమేన్.
அதாவது நம்முடைய அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு நம்முடைய சோதனை நேரத்திலும் மற்ற எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே வருகிற தேவனாக இருக்கிறார், நம் பின்னாடியே வருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம், நீங்கள் என்னென்னலாம் காரியங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அந்த எல்லா காரியங்களும் சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸில் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்கள் கூடவே வருகிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ 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 this opportunity. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி. அவர் நம்மோடு கூட நடைபெறுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட துணையாய் நிற்கிற தேவனா. ஹல்லேலூயா. துணைனா என்னன்னா உதவியாக நிற்கிறவரா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி தான் தேவன் நமக்கு துணையாக நிற்கிறவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி தான் அவர் நமக்கு துணையாய் நிற்கிறவரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை கரங்களை உயர்த்தி அப்படியாப்பா ஒரு விஷயம். எப்படிப்பட்ட நீர் நம்மோல புரண்டு வந்தாலும் சரிதான், அக்கினி ஜுவாலைகள் நம்ம மேல புரள வந்தாலும் சரிதான், ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு துணையாய் நிற்கிறவரா. ஹல்லேலூயா. அது ஒன்றும் நம் பேரில் பற்றாதான். நம்முடைய பேர்ல கூட நம்முடைய தலைமுடியினுடைய ஒரு கருகள் கூட ஹல்லேலூயா ஒரு சிறிய பாதிப்பு கூட ஒரு சின்ன பாதிப்பு கூட வராதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னபடியே இதோ நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவராய், அவர் வல்லமை உள்ளவராய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை போல பாடுகளை அனுபவித்தவரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒன்னே அனுபவிக்காம சொல்லல, இந்த பூமியில வந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்த ஒரு மனுஷ உருவத்துல வந்து ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே சொல்ல போறோம், துணை வேண்டும் தகப்பனே இந்த பூமியில. அப்பா எங்களை எதிர்க்கிற சக்திகள் அநேகம் உண்டாண்டவர்ன்னு சொல்லிட்டு அப்படியே கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சின்ன பாடல் அப்படியே பாடி தேவனை ஆராதித்து அப்படியே முடிக்க போறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தே சுத்த ஜோதியே பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் பரிசுத்த ஜோதியே
சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களுடைய எல்லா வேலைகளிலும் ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்கிறவராய், ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவராய், ஆவியானவர் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுக்கு உதவி செய்கிறவராய் உம்முடைய கரம் வருகிறதே நன்றி ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக, எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக, எங்களுக்கு நன்மை செய்கிறதற்காக எங்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா விதமான எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா நுகங்களையும் முறித்து போடுவதற்காய் உம்முடைய கரம் வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தேவனே எங்களை தூக்கி எங்களை வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. வலது கரம் எங்களை பிடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை சூழ்நிலை எல்லாம் மாறி நிற்கலாம், சூழ்நிலை நம்ம எரிக்கிறதை போல நின்றுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட உலாவுகிறவராய், நம்மோடு கூட நடைபோடுகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், அக்கினி ஜுவாலையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்த அதே வல்லமையுள்ள கரம் இந்த நாளில நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிறதற்காக, நம்மை தூக்கி சுமக்கிறதற்காக நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் நன்மை போல இந்த பூமியில இருந்து எல்லா பாடுகளையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா வேதனைகளையும் நம்மை போல எல்லாவற்றையும் சரீரத்தில் அனுபவித்தவர்களாக அவர் நமக்கு துணை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு பேலன்ஸ் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவியான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி தேவ ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட வழி நடத்துகிறவராய் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய தோளிலே சுமக்கிறவராய் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. கழுகு தன் குஞ்சுகளை தேவனே செட்டைகளிலே எப்படி சுமந்து செல்லுகிறதோ அப்படியாக கூட ஆவியானவர் எங்களை சுமந்து செல்லுகிறவராய் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாதங்கள் ஒன்றும் கல்லில் இடராதபடி அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா தேவ ஆவியானவருடைய கிருபை, தேவ ஆவியானவருடைய தயவு இந்த வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தின்படி எங்களுடைய கரங்களை பிடித்து தேவ ஆவியானவர் வழி நடத்துங்க. எங்களுக்கு துணை நின்று எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே In the name of the Father and the Son and the Holy Spirit, Amen. God bless.